நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. சிவகங்கையில் சட்டமன்ற பொதுக்கணக்கு குழு தலைவர் செல்வ பெருந்தகை ஆய்வு. சிவகங்கை மாவட்டம் சிவகங்கையில் தமிழ்நாடு சட்டமன்ற பொதுக்கணக்கு குழு தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் மற்றும் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி மானாமதுரை, சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி ரவிக்குமார் உடன் இருந்தனர். பின்னர் பத்திரிகையாளர்களை சந்தித்த செல்வ பெருந்தகை சிவகங்கை மாவட்டத்தில் நிர்வாக ரீதியாக பல்வேறு நலத்திட்டங்களை சிறப்பான முறையில் செயல்படுத்தி வருவதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நன்றி தெரிவித்தார். குடிசை மாற்று வாரியம் சார்பாக நடைபெற்ற கட்டிடப் பணிகளை ஆய்வு செய்தவர், ஒரு சில குறைபாடுகளை ஆய்வு மேற்கொண்டு அதற்கான விளக்கம் கடிதம் கேட்டுள்ளோம். அதற்கான விளக்க கடிதம் சென்னையில் தலைமை அலுவலகத்திலிருந்து விளக்க கடிதம் அளிப்பதாக கூறியிருக்கிறார்கள் என கூறினார். பின்னர் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப. சிதம்பரம் தன்னுடைய தாயார் பெயரில் லட்சுமி வளர்தமிழ் நூலகத்தை பிரம்மாண்டமாக கட்டி அழகப்பா பல்கலைக்கழகத்திற்கு வழங்கியதற்கு நன்றி தெரிவித்தார். மேலும் கொடை உள்ளம் கொண்டவர்கள் தமிழ்நாடு மக்களுக்கு அதிக அளவில் இது போன்ற கட்டிடங்களை கட்டித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதுடன் திருக்கோஷ்டியூர் மருத்துவமனை தரம் உயர்த்த வேண்டும் என்று பரிந்துரை செய்துள்ளதாகவும், நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பள்ளி கல்வித்துறை தண்ணீர் தொட்டிகள் போன்ற வேலைகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டதாகவும், சிவகங்கை மாவட்டம் கீழடியில் உலகமே வியந்து பார்க்கும் வகையில் கீழடியில் கிடைக்கப்பட்டுள்ள பொருட்கள் தமிழ்நாட்டில் இருக்கும் தமிழக மக்களுக்கு பெருமை சேர்த்துள்ளது என்றும் கூறினார். தமிழகத்தில் நிதி பற்றாக்குறை நிலவுவதாகவும், 2021 புதிய அரசாங்கம் ஆட்சி பொறுப்பு ஏற்கும் பொழுது நிதி இல்லாமல் ஆட்சி பொறுப்பு ஏற்றமையால் தற்போதும் அதே நிதி பற்றாக்குறை தொடர்வதால் பல்வேறு வேலைகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. இருந்தாலும் தமிழக முதல்வர் சிறப்பான முறையில் கையாண்டு நிதி பற்றாக்குறையை சமாளித்து வருகின்றார் எனவும் கூறினார். ஆய்வின் போது மாவட்ட அனைத்து துறை அதிகாரிகளும் கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக தினேஷ்குமார்.